ஸோ குட் ஈவினிங். கேட்குதுங்களா? ஆடிபிள்? பேசு. ஓகே. ஸோ நேற்று வர எடுத்ததில் ஏதாவது டவுட் இருக்கா? ஆல் குட் தானே? உங்களோட அந்த சம்ஸ் போட முடியுது தானே நேற்று எடுத்து வர? ஓகே. நோ வில் மூவ் ஆன் டு ஹையர் லெவல் ஆஃப் சம்ஸ். இதுலேயே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ பேசிக்காக பர்சன்டேஜ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு அந்த மேத்தமெட்டிக்கில் அதை யூஸ் பண்ண தெரியணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஜஸ்ட் டெஸ்ட் யூ வித் பேசிக் அல்ஜிப்ரா. ஓகே. 50% ஆஃப் x minus y is equal to 30% of x plus y. X is what percent of y? இது ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதோட லாஜிக் என்ன? ஒரு எக்ஸ் அப்படிங்கிறது ஒய்யோட எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? மாற்றி ஒய் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்? வாட் இஸ் த லாஜிக்? ஒரு நம்பர் இதோட வாட் பர்சன்டேஜ் ஆஃப் சம்திங் என்ன பண்ணும் ஆக்சுவலா? சேஞ்ச் ஃபார்முலாவா? ஓ, ஒரு 10 அப்படிங்கிறது 50ல் எத்தனை பர்சன்டேஜ்? 20%. எப்படி சொல்றீங்க? மேத்தமெட்டிக்கலா டிவைட் பண்ணும். சரியா? வெரி குட். ஓகே. அவ்வளோதான். இந்த சம் இப்போ சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளோ வருது? ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்? எக்ஸுக்கும் ஒய்க்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். எக்ஸுக்கும் ஒய்க்குமான ரிலேஷன்ஷிப் என்ன? வெரி குட். 25%. 4y கரெக்டா? ஸோ 25%. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4y வந்துருச்சுன்னா தென் y அப்படிங்கிறது எக்ஸ் வந்து ஒய்ல 4 மடங்கு y வந்து y. அப்போ y பை எக்ஸ் அப்படின்னு எடுக்கணும். ஸோ இட் இஸ் 25%. கிளியரா? யாருக்காச்சும் இது புரியலையா? இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டாபிக் வில் ட்ரை டு கம்ப்ளீட் இட். So 25% of ம். okay. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸுக்கும் ஒய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4y வந்துருச்சா? இது வரை பண்ணிட்டீங்களா? இது எல்லாத்துக்கும் வந்துச்சா? இதெல்லாம் நான் நேற்றே நடத்திட்டேன். அதனால தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணல.
சரியா? x is equal to 4y. கரெக்டா? அப்போ ஃபார்முலான்னு எழுதும்போது என்ன? y by x into 100ஆ? y is what percentage of x? x ஓட எத்தனை பர்சன்டேஜ் y அப்படின்றது. அப்போ x ஓட 25% அப்படிங்கிறது y. புரியுதா? வெரி குட். சூப்பர். இப்போ செகண்ட் சம் போடுங்க. இந்த ஒரு சம் போடுங்க. இதுவும் இன்னும் ஒரே ஒரு சம் மட்டும் போடுங்க. we will move on to next one. Next topic. ரெண்டு சம் ட்ரை பண்ணுங்க. ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்தால் லெட் மீ நோ. கிடைச்சதா? தெரிலனா சொல்லுங்க. இவ்வளோ டைம் எடுக்கக்கூடாதுல்ல. சரி, இந்த சம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரேஷியோ அந்த அந்த லாஜிக் ஃபர்ஸ்ட் புடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, ஆம், எவ்வளோ நம்பர் ஒரு நம்பரை வந்து எக்ஸ் ஃப்ராக்ஷனை வந்து எக்ஸ் பை ஒய்ன்னு எடுத்து இந்த சம் போடுறீங்களா? முன்னாடி இருக்கிறது இது இல்லை, இன்வெஸ்டர் அது போடுறீங்களா? செகண்ட் ஒன் போட்டுட்டு இருக்கீங்களா? இன்வெஸ்டர் எங்க மாட்டிட்டு இருக்கீங்க? எங்க டிஃபிகல்ட்டா நின்றுட்டு இருக்கீங்க? மொத்த கேபிட்டலை ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ 1/4 ஆஃப் எக்ஸ்ல 3% அப்படின்னா என்ன அர்த்தம்? 3% ஆஃப் எக்ஸ் பை 4. கரெக்டா? இது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன? இந்த சம்முக்கு நான் இது எழுதிடுறேன். 3% ஆஃப் எக்ஸ் பை 4. கரெக்டா? நெக்ஸ்ட் 5% ஆஃப் 2/3. கரெக்டா? 5% ஆஃப் 2x by 3. கரெக்டா? பாக்கி 11% ஆஃப் ரிமைண்டர். இப்போ இந்த ரிமைண்டர் எவ்வளோ? x மைனஸ் எக்ஸ் பை 4 பிளஸ் 2x by 3. கரெக்டா? இதுதான் ரிமைண்டர். அப்போ x மைனஸ் இதுக்கு எல்சிஎம் வந்து 12. இதெல்லாம் விட்டுட்டீங்களா? இதில் தான் முடிச்சுட்டு இருக்கீங்களா? இது வராம தான் யோசிச்சுட்டு இருந்தீங்களா? அப்போ கேட்கணும்ல. நேற்றே நீங்கள் பார்த்தீங்கல்ல, சிசெட் இஸ் ஆல் அபவுட் எவ்வளோ குவிக்காக ஒரு சம்ம போடுறோன்றது தான்.
ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், சம் போச்சுன்னு அர்த்தம். ஸோ ஏதாவதுனா தயவு செஞ்சு கேளுங்க. எக்ஸ் மைனஸ் 12 எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 3x ப்ளஸ் 8x 11x/12 வரும். கரெக்டா? ஓகே. ஸோ டோட்டல் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இதையும் ஆட் பண்ணா வர்றது. ஓகே. ஸோ டோட்டல் ரிட்டர்ன்ஸ் கண்டுபிடிங்க. எவ்வளோ வருது? இதில் வந்து 11%. சரியா? அப்போ 3x/400 ப்ளஸ் 10x/400 300 சாரி plus 11x/1200 which is equal to x/20 வரும் fraction. x/20 அப்படிங்கிறது டோட்டல் ரிட்டர்ன். ஓகேவா? ஸோ டோட்டல் ரிட்டர்ன் டிவைடட் பை உங்களோட அந்த டோட்டல் சம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். கரெக்டா? x/20 இன்ட்டு 1/x இன்ட்டு 100 இதுதான் வந்து ரிட்டர்ன் பர்சன்டேஜ் 5%. ஓகேவா? என்னன்னா மொத்தமாக நீ இன்வெஸ்ட் பண்ணது எக்ஸு, அதில் உனக்கு கிடைச்ச ரிட்டர்ன் அப்படிங்கிறது x/20. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா புரியலையா? லாஜிக் புரிஞ்சதா? செம்ம பார்க்க டிஃபிகல்ட்டாக இருக்கும், திணறினீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். ஷார்ட்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா குவிக் ஆகிடும். அதாவது இந்த லாஜிக்கல் திங்கிங் ஃபார்முலாவை, அதாவது இந்த கொஸ்டினை மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா மாற்றுறதுக்கு கற்றுக்குங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இந்த மாதிரி சம்ஸில். சரியா? சரி, செகண்ட் ஒன் ட்ரை பண்ணுங்க. ஈஸிப்பா, செகண்ட் சம் கொஞ்சம் ஈஸி தான். ட்ரை டு டூ இட். ஸ்டெப் ஒன் என்ன பண்ணியிருக்கீங்க? நியூமரேட்டர் எக்ஸ், டினாமினேட்டர் ஒய், இது பண்ணிட்டீங்களா? 15% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? 115x/100. 1.15x அப்படின்னு எடுத்துக்கலாம். 8% டிக்ரீஸ் ஆச்சுன்னா 1.08. டிக்ரீஸ் பா, இன்க்ரீஸ் இல்லை. Okay. Sorry, sir. 0.92 which is equal to 15/16. x/y அப்படியே வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சது. நமக்கு தேவை x/y எவ்வளோ, அதான ஃப்ராக்ஷன், ஒரிஜினல் ஃப்ராக்ஷன். அவ்வளோதான் கொஸ்டின், சிம்பிள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்களா? யாருக்கெல்லாம் பர்சன்டேஜ் புரிஞ்சுது, இன்னும் பர்சன்டேஜ் புரியல, கஷ்டமா இருக்குன்றது யாருக்கெல்லாம்? எல்லாருக்கும் புரிஞ்சுதா?
கான்செப்ஷுவல் கிளாரிட்டி வந்துச்சு. ஏன்னா இது ரொம்ப ஃபண்டமெண்டல். இதை டைரெக்டாக பெர்சன்டேஜாக கேட்க மாட்டாங்க. அது வேற கொஸ்டினில் கூட கேட்பாங்க. ரைட்டா? எஸ், அதர்ஸ். ஓகே, குட். நவ் இப்போ இன்னும் இதில் வந்து உங்களுக்கு யூபிஎஸ்சி ஸ்டைல் ஆஃப் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? யூபிஎஸ்சி இப்படி தான் இப்போலாம் கொஸ்டின் கேட்குறாங்க. ஏஸ் salary is 30% less than that of B. How much percent is B's salary more than that of A? உடனே என்ன 30%னா உடனே 30% மோர் தானே அப்படின்னு 30 போட முடியாது. இங்க லாஜிக்கலா திங்க் பண்ணுங்க. ஓகேவா? ட்ரை டு சால்வ் இட். ஹண்ட்ரட்னு எடுத்துக்கலாம் நீங்க இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம். சரியா? இப்போ லெட்டஸ் சே பியோட சேலரி 100ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஏவோடது எவ்வளோ இருக்கும்? 70. கரெக்டா? செவன்ட்டி. அப்போ பியோட சேலரி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ தான் கேட்டிருக்கான். அப்போ 30/70 இன்டூ 100. ஓகேவா? விச் இஸ் நத்திங் பட் 42.6/7%. இவ்வளோதான் யூபிஎஸ்சி. இந்த மாதிரி ஒன் ஸ்டெப்ல யூஸ் பண்ற சம்ஸ் இந்த மாதிரி தான் யூபிஎஸ்சி கொஸ்டினா இருக்கும். நாட் யுவர் லாங்கர் கேல்குலேஷன். அது ஜென்ரலா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நீங்க மோஸ்ட்லி யூ ஷுட் ஃபோக்கஸ். புரியுதா? வெரி குட். எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? நேத்து ஒரு சம் பார்த்துருந்தோம் இல்லையா? நான் சொல்லியிருந்தேன் நேத்து அதை பார்த்துருங்க, அதுக்கு அடுத்து ஃபார்முலான்னு. யூஸ்வலா இப்போ நம்ம பாப்புலேஷன் சம் பார்த்தோமா, ஒரு 6% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றப்போ ஒரு சம்திங் ஒரு பர்சன்டேஜ் அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது 1 2 3 4ன்னு போயிட்டு இருந்தோம். அது நான் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் சொல்லியிருந்தேன், அது சம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா? அதுக்கு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து என்னன்னா, பாப்புலேஷன் ஆஃப்டர் என் இயர்ஸ். என் இயர்ஸ் கழிச்சு பாப்புலேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, பாப்புலேஷன் இன்ட்டு 1 + r/100 த ஹோல் பவர் n. ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே 1 + r/100 தான். ஓகேவா? இதோட லாஜிக்கல் ஸ்டெப் தான் உங்களுக்கு நான் நேத்து சொல்லி கொடுத்தது. என் இயர்ஸ் முன்னாடினா p divided by 1 + r/100 the whole power n. இங்க மல்டிப்ளைட், இங்க டிவைட். டிஃபரன்ஸ் புரியுதா? நேத்து ஒரு சம் பார்த்தோமா, பாப்புலேஷன் 5 வருஷம் இருந்துச்சு, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தேனா, அப்போ நான் சொல்லியிருந்தேன் இதுதான் லாஜிக், இப்படி தான் போகும் அப்படின்ட்டு. பட் அது சின்ன நம்பர். 2 வருஷம் 3 வருஷம்னா ஈஸியாக அப்படி போட்டலாம். இப்போ 10 வருஷம் கழிச்சு என்ன, 60 வருஷம் கழிச்சு என்ன அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. எஸ், கிளியர்? ஸோ இந்த நேற்று நம்ம பார்த்த சம்மையே இந்த ஃபார்முலா போட்டுனா ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். ஓகே, இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, இப்போ இதே வந்து ஒரு மெஷினை கொடுத்து அதோட இது டிப்ரிசியேஷன் கணக்கு பண்ணணும்னா என்ன, இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது மைனஸ் ஆகிடும், அவ்வளோதான். இஃப் இட் இஸ் அ மெஷின் ஆர் இட் இஸ் டிப்ரிஷியேட்டிங் அப்படின்னா அப்படியே மாறிடும், மைனஸ் ஆகிடும். இப்போ ஒரு மெஷின், இப்போ நீங்கள் கார் வாங்குறீங்க, 1,00,000 ரூபா இருக்குது, ஒரு 10,00,000 ரூபா இருக்குது, வருஷம் வருஷம் 5% குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா அந்த வேல்யூ குறைஞ்சிட்டே வருமா, அப்போது மைனஸில் போயிடும். இங்கே பாப்புலேஷன் 5% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அப்போ ப்ளஸில் இருக்குது. டிப்ரிஷியேட் ஆகுதுன்னா மைனஸில் இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப போட்டு குழப்பிக்கவே வேணாம். ஓகே,
ஓகே, புரிஞ்சுதுங்களா? டைரக்ட் ஃபார்முலாஸ். அடுத்து இது கொஞ்சம் முக்கியமான ஃபார்முலா. ஓகே, என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கமாடிட்டி வாங்குறீங்க. ஓகேவா? இப்போ பெட்ரோல் வாங்குறீங்க. ஒரு வீட்டு செலவுக்கு ஒரு பொருள் ஏதோ ரெகுலராக வாங்கிட்டு இருக்கீங்க உங்கள் பட்ஜெட்டில். அதோட விலை அப்படிங்கிறது ஒரு 6% ரைஸ் ஆகுது ப்ரைஸ். இப்போ நீங்கள் வந்து அதோட அளவை குறைச்சிக்கணும். ஸோ தட் விலை ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 50 ரூபா வச்சுருக்கீங்க, ரைட்டா? 50 ரூபாய்க்கு போகிறீங்கன்னா 10 சாக்லேட் வாங்கலாம். 10 சாக்லேட்ஸ் 5 ருபீஸ். ஓகேவா? 50 ரூபா. இப்போ சாக்லேட்டோட விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகேவா? விலைன்னா இப்போ வந்து ஒரு 7.5 ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ சாக்லேட் வாங்குவீங்க? ஓகேவா? குறைஞ்சிரும். இந்த குறையிற பர்சன்டேஜ் எவ்வளோ? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? 50 ரூபா கொண்டு போறீங்க. 5 ரூபா ஒரு சாக்லேட்டு, 10 சாக்லேட் வாங்க முடியும். அதே 50 ரூபாய்க்கு இப்போ 7.5 ருபீஸ் அப்படின்னா எத்தனை சாக்லேட் வாங்க முடியும்? 50 டிவைடட் பை 7.5. கரெக்டா? இது எத்தனை பர்சன்டேஜ் இதில்? இது மைனஸ் இது அந்த பர்சன்டேஜ் கால்குலேஷனில் போகும். இதுதான் டைரக்ட் மெத்தட். சரியா? இப்போ இதில் பர்சன்டேஜாக பார்த்தா 50 பை 7.5. ஓகேவா? 10லேருந்து இந்த நம்பர் மைனஸ் ஆகி டிவைடட் பை 10 இன்டூ 100. இவ்வளோ தான் நீங்கள் ரெடியூஸ் ஆன பர்சன்டேஜ் ரிடக்ஷன். இந்த அளவுக்கு நீங்கள் வாங்குற மிட்டாயை கம்மி பண்ணியிருக்கீங்க. லாஜிக் புரியுதா? எஸ். அது இவ்வளோ போட்டு சுத்தாம டைரக்ட் மெத்தடாக பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகேவா? இஃப் சம்திங் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 6% அண்ட் அதனால நீங்கள் எவ்வளோ கம்மி பண்ணணும் அதோட பர்சன்டேஜ் கேட்டால் இதெல்லாம் நம்ம போட்டோம்னா டைம் ஆகிடும். ஸோ டைரக்ட் ஃபார்முலா ஆர் பை 100 + ஆர் இன்டூ 100. இவ்வளோதான். ஓகே, டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆர் பை 100 மைனஸ் ஆர் இன்டூ 100%. டைரக்ட் ஃபார்முலா. கிளியர்? நல்லா கேட்டுங்க. ஒரு பொருள் இருக்கு, அதோட விலை குறையுது. அதனால நீங்க என்ன பண்றீங்க? இன்னும் கொஞ்சம் அதிகமா அந்த பொருளை வாங்குறீங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு அப்படின்னு கேட்டால் இதான் ஃபார்முலா. மைனஸ் போட்டு பண்ணும். ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருளோட விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்க வாங்குறத கம்மி பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஃபார்முலா. இஸ் இட் கிளியர்? எஸ்? நோ? எக்ஸாம்பிள், பெட்ரோல் விலை வந்து 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, நவ் எவ்வளோ கம்மி பண்ணும்? எவ்வளோ பர்சன்ட் கம்மி பண்ணும்? என்ன ஆன்சர்? சார் ஃபர்ஸ்ட் ஃபார்முலால தான் இதை அப்ளை பண்ணணுமா? நீங்க தான் சொல்லணும். செகண்ட் ஃபார்முலா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இருக்கு. வெரி குட் ஜெயபிரியா. 20 ஃபர்ஸ்ட்ல தான் அப்ளை பண்ணணும். டிக்ரீஸ். இது டிக்ரீஸ் ஆகுது, இது இன்க்ரீஸ் ஆகுது இல்ல? லாஜிக்கலா திங்க் பண்ணுங்க.
ஓகே. அடுத்து. எல்லாத்துக்கும் ஆன்சர் வருதா? ரொம்ப ஈஸி தாங்க. பெர்சன்டேஜ போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு. R எவ்வளோ? 25. 25 டிவைடட் பை 125 அவ்வளோதானே? 1/5 20%. அது கூட ஏங்க எஸ் சொல்லாம பார்த்துட்டீங்க? என்ன பழக்கம் அது? ஒரே ஒருத்தங்க தான் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்கலாம் சொல்ற வரை நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கணுமா? முடிஞ்சதுன்னா அடுத்தது போகணும்னா நீங்க சொல்லலாம்ல. ம்? அடுத்ததுல கரெக்டா சொல்லுங்க. ஓகேவா? டியூ டூ ரிடக்ஷன். நான் அடுத்த கொஸ்டின் போயிடுறேன். ஓகேவா? இப்போ ஒரு பிரைஸ் ஆஃப் சம்திங் இருக்கு. அதோட பிரைஸ் 6.25% குறைஞ்சனால அவனால யூசுவலா வாங்குறத விட 1 கிலோ அதிகமா வாங்க முடியுது. சுகர். ஓகேவா? சுகர் வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு காம்போனன்ட். ஓகேவா? இப்போ அவன் எக்ஸ்ட்ராவா அவன் கொண்டு போன காசு அப்படிங்கிறது ரூ. 120. ரைட்டா? இப்போ என்னது? ஒரிஜினல் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. நவ் இந்த சம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நீங்க சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளோ? தெரியாது. வில் புட் இட் எக்ஸ். ஓகேவா? எஸ். எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சது? 25/4% குறைஞ்சிருக்கு. கரெக்டா? எஸ். அப்போ இது எவ்வளோ இதுல? 25/4 into 1/100 into x. கரெக்டா? x/16. புரிஞ்சுதுங்களா? குறைஞ்சது எவ்வளோ? x/16. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்போ பிரைஸ் ஆஃப் சுகர் என்ன கரண்ட்ல? 15x/16. கரெக்டா? இது 1 கிலோ. ஓகேவா? ரேட் வந்து நம்ம வந்து ஒரிஜினலா 1 கிலோக்கு இவ்வளோ வச்சுக்கலாம். ஏன்னா இங்க 1 கேஜி தான் இருக்கு. இது புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். ஓகே. இப்போ ரூ. 120க்கு அவன் வந்து 15x/16 அப்படிங்கிற சுகரை வாங்க முடியுது. கரெக்டா? ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் அவன் ஒரிஜினலா அந்த சுகரோட விலை எக்ஸ். இப்போ ரெடியூஸ்டு ரேட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரேட் அப்படிங்கிறது எக்ஸ் இருந்துச்சு. இப்போ அந்த சுகரோட ரேட் வந்து 15x/100. ரைட்டா? அப்போ ஒரிஜினலாக எவ்வளோ வாங்கியிருந்தான்? 120 ருபீஸ் பை எக்ஸ். இத்தனை கிலோ வாங்கியிருந்தான். கரெக்டா? முன்னாடி வாங்கின சுகரோட வேல்யூ கேஜிஸ் எத்தனை கிலோ வாங்கினான்னு புரியுதா? குழப்புதா? ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இந்த 6.25% விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி அவன் வந்து எக்ஸ் தான் வாங்கினான். சுகரோட விலை எக்ஸ். கரெக்டா? 120 ரூபா வாங்கியிருக்கான். அப்போ கிலோ எவ்வளோ? இது எப்படி போடுவீங்க? ஒரு கிலோ 5 ரூபா. ரைட்டா? நீங்கள் வந்து 20 ரூபா கொண்டு போறீங்க. எத்தனை கிலோ வாங்க முடியும்? 4 கிலோ. அதை எப்படி மேத்தமெட்டிக்கலாக மாற்றுவீங்க? 20/5. கரெக்டா? அப்போ 1 கிலோ எக்ஸ் ருபீஸ் 120 ரூபா கொண்டு போறீங்க.
அப்போ எப்படி மாற்றுவீங்க அதை? 120/x கரெக்டா? இத்தனை கிலோ வாங்க முடியும். புரியுதுங்களா? எஸ் சார். ஓகே, இது 120/x. அப்போ இங்கே 120/15x/16 கரெக்டா? இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் கிலோ எவ்வளோ? 1 கிலோ கரெக்டா? எக்ஸ்ட்ரா வாங்கினது எவ்வளோ? 1 கிலோ கரெக்டா? அவ்வளோதான் இது சம். இந்த மாதிரி ஒரு சம்ம பர்சன்டேஜில் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மேத்தமெட்டிக்கலாக கன்வெர்ட் பண்ண தெரியணும். அது தெரிஞ்சாலே உங்களுக்கு ஒரு 5-6 கொஸ்டின் யூபிஎஸ்சியில் கிளியர் பண்ணிட முடியும். நான் சொல்கிறது புரியுதா? ஓகே, நல்லா கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அவன் வந்து விலை வந்து இந்த 6.25 அப்படிங்கிறத உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா லெட் அஸ் மேக் இட் சிம்பிள். ஓகேவா? 10% ஒரு ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு. ஓகே, அப்போது இனிஷியலாக அவன் எக்ஸு 10% குறையும் போது அது 0.9x கரெக்டா? இந்த டிஃபரன்ஸ் அவன் கொண்டு போன விலை அப்படிங்கிறது வந்து ஒரு 100 ரூபா கொண்டு போறான்னு வச்சுக்கோ அசம்ஷன். அப்போ இதுல எவ்வளோ? 100/x கிலோ வாங்க முடியும். இதுல 100/0.9x கிலோ வாங்க முடியும். இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு சம்ல கொடுத்துட்டான். அப்போ ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே, எஸ். ஸோ பர்சன்டேஜ் ஃபேர்லி கான்ஃபிடென்ட்டா எல்லாரும்? ஓகே, அவ்வளோதான். ஸோ பர்சன்டேஜ் வில் ஃபினிஷ். ஸோ நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் டாபிக். சரியா? நீங்கள் இதோட ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சால்வபிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஒரு டாபிக் இன்னும் நடத்தல. இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் சைமல்டேனியஸாக வரும்போது என்னன்றது மட்டும் இருக்குது. அதை நான் நடத்திடுறேன். நாளைக்கு அது ஒரு டச் கொடுத்துட்டு வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். ஓகேங்களா? ரைட், தேங்க்யூ ஆல். ஏதாவது டவுட் இருக்கா? முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா.